வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது சூப்பரான கொள்ளு இட்லி பொடி. வாங்க ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொள்ளு இட்லி பொடி செய்யறதுக்கு நான் அடுப்புல வடை சட்டி வச்சுட்டேங்க. இதுல கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு சாங்கியத்துக்கு எண்ணெய் விட்டா போதும், நிறைய விட வேண்டியது இல்லை. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. 100 கிராமுக்கு கொள்ளு எடுத்து வச்சிருக்கிறேன், இதை போட்டுக்கலாம். 25 கிராமுக்கு கடலைப்பருப்பு, இதையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கடலைப்பருப்புமே கொள்ளுமே மனம் வர அளவுக்கு வறுக்கணும். அடுப்பு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டே வறுத்துட்டோம்னா தாங்க உள்ளெல்லாம் பருப்பு நல்லா வறுபடு. இப்போ இதை ரெண்டையுமே 1 நிமிஷத்துக்கு வறுத்துட்டேங்க. இதில் 25 கிராமுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். இதில் 10 வரமிளகாய் இருக்குது, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த அளவு பருப்புக்கு வந்து 10 மிளகாய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மிளகாய் போட்டு 1 நிமிஷம் வறுத்தாச்சு. 4 பல்லுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன், இதையும் போட்டுக்கலாம். சின்னதாக கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கிறேங்க, இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நிழலில் காய வச்ச கருவேப்பிலை தான் போட போகிறேன். அதனால் நான் இதை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி போட்டுக்க போகிறேங்க. நீங்கள் வந்து பச்சை கருவேப்பிலை போடுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த புளியை போட்ட உடனே கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இன்னொரு 1 நிமிஷத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இதில் உளுந்த பருப்பும் கடலைப்பருப்பும் போடாமல் வெறும் கொள்ளு மட்டும் போட்டு கொள்ளு பொடி கூட அரைச்சிக்கலாம். அது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து வெறும் கொள்ளு மட்டும் போட்டு நீங்கள் பொடி அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கடலைப்பருப்பும் உளுந்த பருப்பும் போடுறதுனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இட்லிக்கு பொடியாக போட்டு இதை கொடுக்கலாம். கொள்ளில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. அந்த ஃபைபர் பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற தேவையில்லாத கொழுப்புக்களை வந்து கரைச்சிடும். வெறும் கொள்ளு மட்டும் போட்டு நம்ம பொடி அரைச்சி சாப்பிட்டோம்னா அது வெறும் கொள்ளு இருக்கிறதுக்கு கொஞ்சம் உடம்புக்கு சூடு. அதனால் அதில் கொஞ்சோண்டு கடலைப்பருப்புமே வெள்ளை உளுத்தம் பருப்பும் கலந்துட்டோம்னா கொஞ்சம் சூட்டை குறைச்சிக்கலாம். வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வெயிட்டு குறைக்கிறீங்க, அதனால் டயட்டில் இருக்கிறீங்க அப்படி இருந்தீங்கன்னா வெறும் கொள்ளு மட்டும் போட்டு நீங்கள் பொடி அரைச்சிக்கோங்க. இந்த கொள்ளுப்பொடி அரைச்சதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்குலாம் இட்லிக்கு தோசைக்கு தொட்டு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் போட்டு கொடுக்கலாம். வெயிட்டு குறைக்கிறவங்க வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்கன்னா தேங்காய் எண்ணெய் போட்டு சாப்பாட்டுலேயும் பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லாட்டி இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். இப்போ கொள்ளு நல்லா மணம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை போட்டு ஒரு 15 செகண்ட்ஸ் மட்டும் வறுத்துக்கலாம். ஏன்னா இது ஏற்கனவே காய வச்சது தான். இதில் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எச்சா கருவேப்பிலை போடுறதுனால போட்டுக்கலாம். ஏன்னா தனியாக நம்ம வந்து கருவேப்பிலை சாப்பிட்றதுனா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொடியில் போட்டு அரைச்சிட்டோம்னா இருக்கிறதே தெரியாது, சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து பெருங்காய் கட்டி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகா போடும்போதே பெருங்காய் கட்டி போடுற மாதிரி தான் போட்டுக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை கலந்து விட்டுறலாங்க. அடுப்பு சூட்டுக்கே இந்த பெருங்காயமும் உப்புமே நல்லா இந்த பருப்புகளோட கலந்துக்கு. இப்போ இதை ஒரு தட்டத்துக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல மிளகாயை மட்டும் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். இந்த பூண்டையுமே புளியும் விட்டுட்டு மீதி இருக்கிற பொருளை போட்டு ஒரு சுற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சுற்றி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டையுமே புளியும் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிருக்கிறேன். இவங்க ரொம்ப பொடியாட்ட அரைச்சிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. நான் எப்பவுமே கொஞ்சம் தருன்னு தான் அரைப்பேன். பார்த்தீங்கன்னா நல்லா தருன்னு அரைச்சிட்டேன். இவ்வளோதாங்க, சூப்பரான கொள்ளு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. கொள்ளு இட்லி பொடி. இது வீட்டில் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் இந்த பொடி ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த கொள்ளு இட்லி பொடி செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.